ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் மொடச்சூர் செல்லும் சாலையில் லாரி ஒன்று முன்னால் சென்று கொண்டிருந்த பைக் மீது எதிர்பாராத விதமாக மோதியது. இதனால் பைக் லாரியின் முன்பக்க டயரில் சிக்கிக் கொண்டது. அதிர்ஷ்டவசமாக பைக் ஓட்டி வந்தவர் மீது லாரி ஏறாமல் உயிர் தப்பினார். இதுகுறித்த சிசிடிவி காட்சி தற்போது சமூக வலைதளத்தில் வேகமாக பரவி வருகிறது. சென்னை காசிமேடு மீன்பிடி துறைமுகத்தில் இருந்து பார்த்திபன், லட்சுமணன், தேசப்பன், பாபு, முருகன், ரகு, சிவா, தேசப்பன், பிரபாகரன் ஆகிய 9 மீனவர்கள் ஆழ்கடலில் மீன்பிடிக்க ஜூலை மாதம் 22ஆம் தேதி சென்றனர். இவர்கள் அனைவரும் திடீரென மாயமானார்கள். 55 நாட்களுக்கு பிறகு தற்போது இவர்கள் அனைவரும் மியான்மர் நாட்டு கடற்படையினரால் பத்திரமாக மீட்கப்பட்டனர். நீட் தேர்வு பற்றி பேச திமுகவுக்கும் காங்கிரசுக்கும் தார்மீக உரிமையோ தகுதியோ இல்லை. நீட் எதிர்ப்பு கொள்கையில் அதிமுக உறுதியாக உள்ளது. நீட் என்ற வார்த்தை 2010ஆம் ஆண்டு காங்கிரஸ் திமுக கூட்டணி ஆட்சியில்தான் விதைக்கப்பட்டது. மக்களையும் மாணவர்களையும் குழப்பி திசை திருப்புவதற்காக திமுகவும் எதிர்க்கட்சிகளும் ஆட்சியில் இருந்தபோது தும்பை விட்டுவிட்டு வாளை பிடிக்கின்ற செயலை செய்கின்றனர் என்று சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் குற்றம் சாட்டியுள்ளார். நாடு முழுவதும் வெங்காயத்தின் விலை அதிகரித்து வரும் நிலையில் அனைத்து வகையான வெங்காய ஏற்றுமதிக்கும் மத்திய அரசு தடை விதித்துள்ளது. சென்னையில் 1 கிலோ சாம்பார் வெங்காயம் 40 ரூபாய்க்கு விற்பனையாகி வருகிறது. மதுரை அருகே உள்ள கள்ளிக்குடி பெரிய உலகாணி கிராமத்தில் குண்டாற்றின் மேற்கரையில் 8ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த பாண்டியர் கால விஷ்ணு சிலை ஒன்று கண்டெடுக்கப்பட்டுள்ளது. இதேபோன்ற அமைப்பில் பாண்டிய நாட்டில் பல இடங்களில் கிடைத்துள்ளது. உதாரணமாக திருமலாபுரம், திருப்பரங்குன்றம், செவல்பட்டி போன்ற இடங்களில் இதேபோன்ற சிற்ப அமைப்புடன் கூடிய கற்சிற்பங்கள் கிடைத்துள்ளது. யூகான் அண்டர் லாஜிஸ்டிக்ஸ் ஒப்பந்த அடிப்படையில் அரேபிய கடலில் அமெரிக்க கடற்படையின் டேங்கர் USNS கப்பலுக்கு இந்தியாவின் INS தல்வார் எரிபொருள் நிரப்பிய காட்சியை இந்திய கடற்படை வெளியிட்டுள்ளது. டெல்லி அரசு பள்ளிகளைச் சேர்ந்த 510 மாணவர்கள் இந்த ஆண்டு JEE மெயின் தேர்வில் வெற்றி பெற்றுள்ளதற்கு டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். 2019ஆம் ஆண்டு 473 பேர், 2018ஆம் ஆண்டு 350 பேரும் தேர்வு பெற்றதாகவும் கூறியுள்ளார். தற்போது நடைபெற்று வரும் நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் 45 மசோதாக்களை நிறைவேற்ற மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது. ஹோமியோபதி மருத்துவ முறை மசோதா மற்றும் இந்திய மருத்துவ முறை மசோதா ஆகிய 2 மசோதாக்கள் நேற்று மக்களவையில் நிறைவேற்றப்பட்டன. இந்த மசோதாக்கள் உயர்தர ஹோமியோபதி மருத்துவர்களை உருவாக்கும் வகையில் மருத்துவ கல்வி முறையை மேம்படுத்தவும், ஹோமியோபதி நிபுணர்களின் சேவை அனைத்து மக்களுக்கும் கிடைக்கச் செய்யும் வகையில் உலகளாவிய சுகாதார சேவையாக செயல்படவும் ஊக்குவிக்கிறது. நடிகர் சூர்யா நீட் தேர்வுக்கு எதிராக அறிக்கை ஒன்றை வெளியிட்டு இருந்தார். இந்த அறிக்கையில் கொரோனா அச்சத்தால் உயிருக்கு பயந்து வீடியோ கான்பரன்சிங் மூலம் நீதி வழங்கும் நீதிமன்றம் மாணவர்களை அச்சமில்லாமல் தேர்வு எழுத உத்தரவிடுகிறது என கூறியிருந்தார். இந்த கருத்து சென்னை உயர்நீதிமன்றத்தின் நேர்மையையும் சிரத்தையையும் அவமதிக்கும் வகையில் உள்ளது என்று நீதிபதி SM சுப்பிரமணியம் தலைமை நீதிபதி AP ஷாஹிக்கு கடிதம் எழுதியுள்ளார். இதனிடையே சூர்யாவிற்கு ஆதரவாக சென்னை உயர்நீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதிகளான K. சந்துரு, KN பாஷா, T. சுதந்திரம், து. அரிபரந்தாமன், K. கண்ணன், GM அக்பர் அலி ஆகியோர் கடிதம் எழுதியுள்ளனர். அதில் 4 மாணவர்கள் மரணம் காரணமாக நடிகர் சூர்யா தெரிவித்த கருத்துக்களை தீவிரமாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். அறக்கட்டளை மூலமாக நூற்றுக்கணக்கான ஏழை மாணவர்களின் கல்விக்கு உதவியுள்ளார். அவர் மீது எவ்வித நடவடிக்கையும் எடுக்காமல் பெருந்தன்மையாக விட்டுவிடலாம் என்று கூறியுள்ளனர். சொத்து வழக்கில் சிறை சென்றுள்ள சசிகலா எப்போது விடுதலை ஆவார் என்று பெங்களூருவைச் சேர்ந்த நரசிம்மமூர்த்தி என்பவர் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் கேட்டு இருந்தார். அதற்கு அடுத்த ஆண்டு ஜனவரி 27ஆம் தேதி விடுதலை செய்யப்படுவதாக சிறை நிர்வாகம் தெரிவித்துள்ளது. 10 கோடி ரூபாய் அபராதத்தை சசிகலா கட்டாவிட்டால் 2022ஆம் ஆண்டு பிப்ரவரி 27ஆம் தேதிதான் விடுதலை ஆவார் என்றும், பரோல் விதியை பயன்படுத்தினால் சசிகலா விடுதலை தேதி மாறுபடவும் வாய்ப்புள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது.